செயின்ட் எப்ரேம் த சிரியன் 306ஆம் ஆண்டு மெசபடோமியால பிறந்திருக்காரு. இவருடைய தந்தை வேற்றுமத கடவுள்களை வணங்கக்கூடியவரா இருந்திருக்காரு. ஆனா எப்ரேம் கிறிஸ்தவ விசுவாசத்துல அதிக ஈடுபாடு கொண்டவரா இருந்திருக்காரு. இதனால இவருடைய தந்தை இவரை வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காரு. எப்ரேம் நிசிபில் நகர ஆயர் கிட்ட தஞ்சமடைந்திருக்காரு. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆயர் கூட இருந்து பல பயிற்சிகளை பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு பாலைவனத்துக்கு போய் சில ஆண்டுகள் அங்கேயே தங்கி இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல அந்த பகுதியில சில அரசியல் குளறுபடிகள் நடந்திருக்கு. இதனால எப்ரேம் எடேசியாவுக்கு பயணமாயிருக்காரு. அங்க ஒரு திருத்தொண்டரா பணியாற்றியிருக்காரு. அறிவிலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்கிய எப்ரேம் அந்த காலகட்டத்துல திருச்சபைக்கு எதிராக இருந்த பல தப்பறை கொள்கைகளை துணிச்சலோடு எதிர்த்திருக்காரு. எழுத்து திறமை கொண்ட எப்ரேம் பல மறையுரைகளையும் எழுதியிருக்காரு. திருச்சபை வரலாற்றுல முதல் முறையா திருப்பாடல்கள் மூலமா இறை மக்களுக்கு பல உண்மைகளை எடுத்துரைத்திருக்காரு. இவர் வாழ்ந்து வந்த பகுதியில அந்த காலகட்டத்துல பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. எப்ரேம் வசதி பெற்ற மக்கள் கிட்ட இருந்து உணவுகள் மற்றும் பொருட்களை பெற்று அதை தேவைப்படும் மக்களுக்கு கொடுத்து உதவியிருக்காரு. தன்னால முடிந்த அளவுக்கு அந்த பகுதி மக்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றியிருக்காரு எப்ரேம். இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க திருத்தொண்டராய் இருந்து திருச்சபைக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்து வந்த எப்ரேம் இறுதியா 373ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. 1920ல திருச்சபையின் மறைவல்லுநர் பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. ஜூன் 9 செயின்ட் எப்ரேம் த சிரியன் ஃபீஸ்ட் டே.